ஒரு பழமையான கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்துக்கு வெளியே ஒரு பலகை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பலகையில் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா, வெளியாட்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, இந்த கிராமத்துக்குள்ள ஜப்பான் அரசாங்கத்தோட நடைமுறைகள் எதுவும் செல்லாது அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்துக்குள்ள பலவிதமான அமானுஷ்யங்கள் நடக்கிறதா ஜப்பான் மக்கள் சொல்கிறாங்க. இந்த கிராமத்தோட பேர் தான் இனுனாக்கி வில்லேஜ். இன்றைக்கான வீடியோவில் இந்த இனுனாக்கி வில்லேஜை பற்றி தான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கான வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நான் எதுக்காக மேக் பண்ணேன் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபரான லோகேஷ் குமார் அப்படின்றவர் இனுனாக்கி வில்லேஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு. அவருக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் அடுத்து எதை பற்றி வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்காகவும் நான் வீடியோ மேக் பண்ணுவேன். இனுனாக்கி அப்படின்னா நாய் கத்துற சத்தம். இந்த கிராமத்தை பற்றின ரகசியங்களும் மர்மங்களும் பல ஆண்டுகளாக பரவிட்டுருக்கு. இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட யாருமே இந்த கிராமத்துக்குள்ளே போக மாட்டாங்கன்னு ஜப்பான் மக்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் சில பேர் அவங்களோட துணிச்சலை நிரூபிக்கிறதுக்காக இந்த இனுனாக்கி கிராமத்துக்குள்ளே போயிருக்காங்க. ஆனால் போனவங்க யாருமே திரும்பி வரல. இனுனாக்கி கிராமத்தோட புராண கதை வழக்கமான பேய் கதைகள்லாம் மாதிரி இல்லாமல் அதை விட ரொம்பவும் மாறுபட்டதாக இருக்குது. அதாவது மரணம், சித்திரவதை, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போதே நம்மளை அப்படியே உறைய வைக்குது. இந்த கிராமத்துக்குள்ளே நடக்கிறதா நம்பப்படுற சில விஷயங்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கிராமத்துக்குள்ள மனிதர்கள் எல்லாருமே சாப்பிடப்படுறதா நம்பப்படுது. சில பல சாத்தானிய சடங்குகள், அதாவது பில்லி சூனியம், பலி கொடுக்கறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே நடக்கிறதா நம்பப்படுது. இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் போகும்போது பலவிதமான அலறல் சத்தங்கள் கேட்குறதா இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் போனவங்க சொல்கிறாங்க. இந்த கிராமம் எப்படி இவ்வளவு ஆபத்தான இடமா மாறுச்சு, இந்த கிராமத்துக்கு பின்னாடி உள்ள மர்மமும் உண்மை கதையும் தான் என்ன? சரி வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இனுனாக்கி கிராமம் அப்படின்றது 2 மலைக்கு நடுவில் அமைஞ்சிருக்க ஒரு கிராமம். 1986ஆம் ஆண்டு இனுனாக்கி டேம் கட்டப்பட்டிருக்கு. இந்த 2 மலைக்கும் நடுவில் அந்த டேமை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த வெள்ளத்தினால இந்த ஊரே மூழ்கிருக்கு. அதனால் அந்த ஊரில் வந்த மக்கள் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பல மர்மமான விஷயங்கள் இந்த கிராமத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மர்மமான சுரங்கப்பாதை. இனுனாக்கி கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் பயணம் செய்வதற்காக அந்த மலையை கடக்கிறதுக்காகவும் 1954ஆம் ஆண்டு ஒரு சுரங்கப்பாதையை கட்டியிருக்காங்க. 1988ஆம் ஆண்டு 5 பேர் ஒரு தொழிற்சாலை லேபரை கடத்திட்டு போய் வச்சு சித்திரவதை பண்ணி உயிரோட அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே வச்சு எரிச்சிருக்காங்க. அதிலிருந்து தான் அந்த ஊரும் அந்த சுரங்கப்பாதையும் ஆபத்தான இடமா மாற ஒரு புள்ளியாக இருந்திருக்கு. அதுக்கு அப்புறம்தான் பலவிதமான மனித அலறல்கள் சத்தமும் வெளியே கேட்க ஆரம்பிச்சிருக்கு. சில பேர் அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே போய் பேய் உருவங்களை பார்த்ததா சொல்கிறாங்க. ஆனால் அது வெறும் வாய்வழி பேச்சா மட்டும்தான் இருக்குது. மர்மமான தொலைபேசி சாவடி. இந்த இனுனாக்கி கிராமத்தோட எல்லை பகுதியில் அந்த பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃபோன் பூத் ஒன்று இருக்குது. உள்ளூர்வாசிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரியாக அதிகாலை 2 மணிக்கு அந்த பக்கம் போனோம்னா அந்த ஃபோன் ரிங் ஆகிற சவுண்டு கேட்குதான். அதை எடுத்து பேசினா அந்த கிராமத்துக்குள்ளே வர சொல்லி அந்த குரல் சொல்லுதான் அப்படின்னு அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் வசிக்கிற மக்கள் சொல்கிறாங்க. கட்டுக்கதைகள். இந்த கிராமத்தோட மர்மம் இந்த சுரங்கப்பாதையும் தொலைபேசியும் மட்டும் கிடையாது. இனுனாக்கி கிராமத்தில் வசிப்பவங்க எல்லாருமே ரொம்பவும் மாறுபட்ட விதிகளை கடைப்பிடிக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ஜப்பான் அரசோட எந்த சட்டங்களையும் அவங்க கடைப்பிடிக்காம அதுக்கு எதிராக செயல்படுறதா சொல்லப்படுது. அதாவது கிராமவாசிகள் அவங்களோட நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக வெளியூர் மக்களை யாரையும் உள்ளே விடுறது இல்லைனோ, அப்படி அதையும் மீறி யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள அருவாள் இல்லைனா கோடரியை வச்சு கொலை செய்கிறதா சொல்லப்படுது. எந்தவித இரக்கமும் இல்லாத அந்த இனுனாக்கி கிராம வாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அத்துமீறி உள்ளே வரவங்க எல்லாரையும் பாரபட்சம் பார்க்காம அவங்கள கொன்று சாப்பிட்றாங்களாம் அப்படின்னும் சில கதைகள் உலாவிட்டு இருக்கு. இந்த இனுனாக்கி கிராமம் ஒரு மறைக்கப்பட்ட வன்முறை சமூகம் இருக்கிறதா பல கதைகள் இருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்குமே சரியான ஆதாரம் கிடைக்கவே இல்லை. 2019 வெளிவந்த ஹவுலிங் அப்படின்ற படம் இந்த இனுனாக்கி கிராமத்தை பேஸ் பண்ணி அப்படியே எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிராமத்தில் சொல்லப்படுற சில வதந்திகளும் கதைகளையும் வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்துலையும் இந்த ஃபோன் பூத்,
இங்கே நடக்கிற சில சம்பவங்கள் இது எல்லாத்தையும் மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இந்த இடம் ரொம்பவும் பிரபலமடைய தொடங்கியிருக்கு. 1999ஆம் ஆண்டு ஒரு டிவி சேனலுக்கு ஒரு வித்தியாசமான கடிதம் ஒன்று வந்திருக்கு. அதோட தலைப்பு என்னன்னா, ஜப்பானின் ஒரு பகுதியே இல்லாத ஜப்பானின் கிராமம் அப்படின்ற தலைப்பில் அந்த கடிதத்தில் என்ன இருந்துச்சுன்னா, இனுனாக்கி கிராமத்தில் கணவன் மனைவி 2 பேர் இறந்து கிடக்கிறதா அந்த லெட்டரில் எழுதி இருந்துச்சு. அந்த லெட்டருக்கு அப்புறம் தான் இந்த கிராமம் ரொம்பவும் பேய்க்கு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிது. பலவிதமாக அந்த கிராமத்தை பற்றி மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. என்னதான் இந்த கிராமத்தை பற்றி இவ்வளவு மர்மமான விஷயங்களும் கதைகளும் வெளிவந்தாலும் இது உண்மையான தெரிஞ்சுக்க 2 யூடியூபர்ஸ் அங்கே வ்ளாக் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கிராமத்துக்குள்ளே போய் அவங்க உண்மையாக என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. லைவாக வீடியோ எடுத்துகிட்டு போய் அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க சேனலில் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னா, அந்த கிராமம் ரொம்பவும் பாலடைஞ்சு இருந்திருக்கு. அங்கே இந்த வதந்திகள் மாதிரி எந்த விதமான மனிதர்களும் கிடையாது, பேய்களும் கிடையாது. அங்கே வெறும் பாலடைஞ்ச ஒரு கிராமத்தோட கட்டடங்கள் மட்டும்தான் இருக்குது. அதை அவங்க யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ வரையும் யூடியூப்பில் தான் இருக்குது. அதை நீங்கள் போய் இப்போ கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஏன்டா இந்த கிராமத்துக்கு முன்னாடி யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு அரசாங்கத்தோட சட்டங்கள் எதுவும் செல்லாதுன்னு போர்டு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான விடை என்கிட்டையும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இல்லைனா உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து எதை பற்றி வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக வந்து சேரும். ஸோ அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் டாட்டா பாய்.